ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் என்னுடைய ரீசண்ட் அங்க பிரதட்சண தரிசன எக்ஸ்பீரியன்ஸோடு அங்க பிரதட்சணத்துக்கு எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் வரக்கூடிய பிரம்மோற்சவத்திற்காக ஆகஸ்ட் 1 தொடங்கி ஆகஸ்ட் 31 வரைக்கும் புஷ்கரணி தீர்த்தம் கிளீனிங் அண்ட் ரிப்பேர் ஒர்க்குக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் அங்க பிரதட்சணத்திற்கு வருவாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 1 தொடங்கி ஆகஸ்ட் 31 வரைக்கும் புஷ்கரணி தீர்த்தத்தில் நம்ம குளிக்க முடியாது. அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் தான் நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நாம் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி புஷ்கரணி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரையுமே பம்ப் அவுட் பண்ணிட்டாங்க. அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே குளிச்சுட்டு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகலாம். இல்லை ரூம் புக் பண்ணலை, நாங்கள் டைரெக்டாக அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக வந்திருக்கோன்னு சொல்லக்கூடியவங்களுக்காக வராகப்பெருமாள் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் வராகப்பெருமாள் கோவிலை ஒட்டி ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியாக ஏறி வந்து தான் நம்ம ஜென்ரலாக காலை நேரத்தில் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிப்போம். ஸோ அந்த இடத்துல ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு நீங்கள் அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு ரிப்போர்ட் பண்ணலாம். மற்ற நாட்களெல்லாம் புஷ்கரணி தீர்த்தம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தம் ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் வழியாக வெளியே வரக்கூடிய எக்ஸிட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த PS1 கேட் நள்ளிரவு 12 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிவோட்டிஸ்க்காக மட்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. நள்ளிரவு 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அங்க பிரதட்சண டிவோட்டிஸை மட்டும் டிக்கெட் செக் பண்ணி பார்த்துட்டு புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் எப்போவுமே சோப் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு தடை இருக்குது. அதனால் சோப் ஷாம்பு இல்லாமல் தான் நம்ம புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வரணும். அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஜென்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் ஈர துணியோடு போய் தான் ரிப்போர்ட் பண்ணணும். சிலர் புஷ்கரணி தீர்த்தத்தில் தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்குது, எனக்கு ஒத்துக்காது, நாங்கள் தரிசனத்திற்காக ரூம் எடுத்திருக்கோம் அல்லது பப்ளிக் ஹால்ஸில் தங்கியிருக்கோம், அங்கேயே வெந்நீரில் குளிச்சுட்டு வரலாமான்னு கேட்குறீங்க. பச்சை தண்ணி ஒத்துக்காதுன்னா நீங்கள் தாராளமாக வெந்நீரில் குளிச்சுட்டு ஈர துணியோடு அங்க பிரதட்சணத்திற்காக போகலாம். புஷ்கரணியில் இருக்கக்கூடியது புனித தீர்த்தம் என்பதனால தான் புஷ்கரணியில் குளிச்சுட்டு வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கோல்டு வாட்டர் ஒத்துக்காத பட்சத்தில் நீங்கள் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்காமல் ரூமில் குளிச்சுட்டு வரலாம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறாங்க. டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் மற்றபடி திருப்பதியிலேயோ திருமலையிலேயோ ஆஃப்லைனில் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு மாதமுமே திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆகக்கூடிய மாதத்திலிருந்து 3வது மாதத்திற்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வித தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய மாதத்திலிருந்து 3வது மாதத்திற்கு நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆகஸ்ட் மாத புக்கிங் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் நவம்பர் மாத தரிசனத்திற்காக நவம்பர் மாத அங்க பிரதட்சணமாக இருந்தாலும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் நவம்பர் மாதத்திற்கு நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் செப்டம்பர் மாதம் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் டிசம்பர் மாத தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இது போல் ஒவ்வொரு 3வது மாதத்திற்கும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இதே வழியாகத்தான் நாம் ஏடிசி சர்க்கிளுக்கு போய் அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணணும். அதனுடைய லைவ் ரூட் வீடியோ தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் ஒரு நாளுக்கு 750 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே சேர்த்து 750 டிக்கெட்ஸ் மொத்தம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் எல்லாருக்குமே டிடிடி இலவசமாகத்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா அவங்கள தரிசனத்திற்கு போகிறப்போ நம்ம இலவசமாகவே, அதாவது எந்த டிக்கெட்டும் இல்லாமலே அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு எடுக்காத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். அந்த குழந்தையுமே அங்க பிரதட்சணம் செய்யும் அப்படின்னா நாம் அங்க பிரதட்சணம் செய்யும்போது குழந்தையையும் செய்ய வைக்கலாம். இல்லை சின்ன குழந்தை அங்க பிரதட்சணம் செய்யாது அப்படின்னா நாம் அங்க பிரதட்சணம் செய்யும்போது அவங்களையும் நம்மளோட சேர்ந்து நடந்துட்டு வர சொல்லலாம். சில ஃபாலோவர்ஸ் நாங்கள் எந்த ரூமுமே எடுக்கலை, அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு வர்றோம், லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸ் எங்கே சரண்டர் பண்ணணும்னு கேட்குறீங்க. அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக க்யூவில் போகக்கூடிய சமயத்திலேயே நம்முடைய லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸ் சரண்டர் பண்ணக்கூடிய இடம் வரும்.
அங்கே நம்ம நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸை சரண்டர் பண்ணிக்கலாம். மொபைல் அண்ட் லக்கேஜ் சரண்டர் பண்ண பிறகு நம்ம கையில் ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் எந்த இடத்துல நம்ம தரிசனத்திற்கு பிறகு இந்த மொபைல் அண்ட் லக்கேஜை போய் கலெக்ட் பண்ணணும், எந்த கவுண்டரில் போய் வாங்கிக்கணும் என்ற 2 டீட்டெயில்ஸுமே பிரிண்ட் ஆகியிருக்கும். பொதுவாக இந்த லக்கேஜ் அண்ட் மொபைல் தரிசனத்திற்கு பிறகு கலெக்ட் பண்ண வேண்டிய இடம் PAC4 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கும். PAC4 என்பது திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைட்டில் இருக்குது. PAC4 போகிறதுக்கான சைன் போர்ட்ஸ் வரிசையாக வச்சுருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக போயிடலாம். இந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பேர் சுபதம். இந்த சுபதம் என்ட்ரன்ஸை தாண்டி தான் நம்ம ATC சர்க்கிளுக்கு போகணும். அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATC சர்க்கிள். ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் நள்ளிரவு 1 மணி. ATC சர்க்கிள் என்பது 300 ரூபாய் தரிசனத்திற்காக நாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அதே இடம்தான். அதே இடத்துல தான் அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்கும் ரிப்போர்ட் பண்ணணும். 1 மணிக்கு நாம் போகிறப்போ ATC சர்க்கிளினுடைய பெரிய கேட் இருக்கும். அந்த பெரிய கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகளில் தான் அங்கப்பிரதட்சணத்திற்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. 1:40 போல் க்யூ ஃபார்ம் பண்ண சொல்லி போலீஸ் செக்யூரிட்டி சொல்லுவாங்க. ஜென்ஸ் தனி ஒரு க்யூவாகவும் லேடிஸ் தனி ஒரு க்யூவாகவும் ஃபார்ம் பண்ணுவாங்க. க்யூ ஃபார்ம் செய்த பிறகு ATC சர்க்கிள் வழியாக நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போகக்கூடிய சமயத்துலேயும் லேடிஸ் ஃபஸ்ட்டு போவாங்க. லேடிஸ் எல்லாரும் போய் முடித்த பிறகு அதற்கப்புறம் ஜென்ஸ் க்யூ மூவ் ஆகி ஜென்ஸ் உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே நம்மக்கிட்ட லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ் இருந்தால் நாம் அதை சரண்டர் பண்ணிட்டோம். அதற்கடுத்து அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் நம்முடைய ஆதார் கார்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ நாம் அங்கப்பிரதட்சணத்திற்காக கோவிலுக்குள்ளே போகிற சமயத்தில் இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். இந்த ஆதார் கார்டும் டிக்கெட் காப்பியும் ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு அதை நல்ல ஒரு பாலித்தீன் கவரில் ஜிப்லாக் பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்முடைய டிக்கெட்டும் ஆதார் கார்டும் ஈரமாகாமல் இருக்கும். ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர்றது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போல்லாம் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு மாதிரி சின்னதாக கிரெடிட் கார்டு சைஸில் கொடுக்குறாங்க. அந்த கார்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் செய்த பிறகு பர்சனல் செக்கிங் பண்ணுவாங்க. கூடவே நம்ம ஏதாவது கையில் சின்னதாக ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதையுமே செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸில் போய் உட்காருவோம். கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் லேடிஸை தனி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க, ஜென்ஸை தனி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. பொதுவாக நைட்டு 1 மணிக்கு அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த லேனில் இவ்வளோ மக்கள் தான் இருப்பாங்க. நிறைய கூட்டம் எல்லாம் இருக்காது. பட் நாங்கள் இந்த வாரம் அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்காக போயிருந்தப்போ நாங்கள் 2 மணிக்கு தான் போயிருந்தோம். லேட்டாக தான் க்யூ உள்ளே அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு 2 மணிக்கு தான் போயிருந்தோம். அப்போ சுத்தமாக இந்த லேனில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆள் அரவமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. வைகுண்டம் க்யூ காம்ப்ளெக்ஸை ஒட்டி ஒரு க்யூ இருக்கும். அந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ உட்கார்ந்துருப்பாங்க. இது பழைய வீடியோ. இது ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் எடுத்த வீடியோ. இந்த க்யூவில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுப்ரபாதம் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ சுப்ரபாதம் தரிசனத்திற்காக க்யூவில் இருக்கவங்க எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உட்கார வைத்த பிறகு தான் அங்கப்பிரதட்சண தரிசன லேடிஸையும் ஜென்ஸையும் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. அங்கப்பிரதட்சணத்திற்காக தொடர்ந்து போகக்கூடியவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் க்யூ 1:40 1:45 மணி போல் தான் ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஏர்லியராக போனால் சும்மா ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கணும் அப்படின்றனால லேட்டாக வருவாங்க. ஸோ நாங்களும் இந்த முறை சுபதம் என்ட்ரி கிராஸ் பண்ணுறப்போ மணி 2 இருக்கும். அப்போ தான் ஏகாந்த சேவாவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏகாந்த சேவா என்பது நைட் பெருமாளை தூங்க வைக்கக்கூடிய சேவா. ஒவ்வொரு நாளுமே நைட் பெருமாளை தூங்க வைக்கிறப்போ கீர்த்தனைகள் எல்லாம் பாடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து தூங்க வைப்பாங்க. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸில் நமக்கு கேட்கும். ஸோ அதுவே அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி ஆகிடுச்சு பெருமாளை தூங்க வைக்கிறப்போ. இப்போ நாம் பார்த்தது தான் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் VQC1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய ரைட் சைட் க்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே சுப்ரபாதம் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அன்றைய நாள் நாங்கள் 2 மணிக்கு போனனால இந்த க்யூலையும் யாரும் கிடையாது. ATC சர்க்கிள் பக்கத்தில் போய் பார்த்தப்போ அங்கப்பிரதட்சண டிவோட்டிஸும் ஒருத்தரும் கிடையாது. ATC சர்க்கிளே காலியாக இருந்துச்சு.
அங்கே இருந்த போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட நாங்கள் அங்கே பிரதர்ஷனத்திற்காக வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அவங்க நீங்கள் க்யூவில் போகாமல் ஏடிசி சர்க்கிளினுடைய பெரிய கேட் வழியாகவே டைரெக்டாக போயிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போகிறத பார்த்து ஒரு 2-3 ஜென்ஸ் வந்தாங்க. அவங்களுமே எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் அங்கே பிரதர்ஷனத்திற்காக போகிறீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொன்ன உடனே நாங்களும் அங்கே பிரதர்ஷனத்திற்காக தான் வர்றோம், இந்த கேட் வழியாகவே போகலாமான்னு கேட்டு அவங்களும் எங்களோடய சேர்ந்து வந்துட்டாங்க. ஸோ மொத்தமே ஒரு 8 பேர் தான் அந்த க்யூ வழியாக நாங்கள் உள்ளே போனோம். டிக்கெட் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது 300 ரூபாய் தரிசனத்திற்காக நம்முடைய டிக்கெட் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, வரிசையாக சிஸ்டம்ஸ்லாம் வச்சு உட்காந்து, அந்த இடத்துல நாங்கள் 8 பேர் மட்டும்தான் ஃப்ரீயாக போய் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு மொபைல் சரண்டர் பண்ணிவிட்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே போய் உட்கார்ந்தோம். இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் எதேச்சியாக லேட் ஆகிடுச்சு அங்கே பிரதர்ஷன தரிசனத்திற்கு, ஏடிசி சர்க்கிளில் யாருமே இல்லைன்னா திரும்பி வந்துட வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ்கிட்டேயோ சேவாக்ஸ்கிட்டேயோ நீங்கள் அங்கே பிரதர்ஷனத்திற்காக வந்திருக்கீங்க, எந்த வழியாக க்யூவில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ நாங்கள் போனது ரொம்ப 2 மணி லேட் ஆகிடுச்சு. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1.5 மணிக்குள்ளே ஏடிசி சர்க்கிள் பக்கத்தில் அங்கே பிரதர்ஷனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. கம்பார்ட்மெண்ட் உள்ளே நம்ம போகிற நேரத்தை பொறுத்து 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் பொதுவாக உட்காருவாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைய நாள் ஃபேமிலியோடு சேர்ந்தே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் சிலர் ஜென்ஸும் உட்கார்ந்துருந்தாங்க, அதே போல் ஜென்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட்லேயும் சிலர் லேடிஸ் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ டிடிடி எம்ப்ளாயீஸ் இதை நோட் பண்ணவே இல்லை. நாங்கள் போயிருந்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே, பொதுவாக 2:45க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைய நாள் 2:40க்கே கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆர்ச்சை ஒட்டி ஒரு க்யூ இருக்கு இல்லையா, இந்த க்யூ வழியாகவும் சில நாட்களில் அங்க பிரதட்சண தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பொதுவாகவே இப்போ இந்த பேரிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நம்ம ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பின உடனே ஏடிசி சர்க்கிள் இருக்கும். இந்த இடத்துல எப்போவுமே நிறைய சேவாக்ஸ், போலீஸ் செக்யூரிட்டிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஓவர் பிரிட்ஜ் தாண்டின உடனே பாருங்கள், ரைட் சைடில் சின்னதாக ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக தான் பொதுவாக அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. அதை ஒட்டியே ஒரு செப்பல் ஸ்டாண்டும் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் செப்பல் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா அங்கே செப்பலை விட்டுட்டு போகலாம். அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு பிறகு மறுபடியும் இதே இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய செப்பலை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த சின்ன கேட் இப்போ வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, இது வழியாகத்தான் அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஏடிசி சர்க்கிள் ஆப்போசிட்டில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸில் தான் எல்லாருமே 1 மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்க. 2:40க்கு கேட் ஓப்பன் செய்ய வந்த டிடிடி எம்ப்ளாயீஸ் அப்போ நோட்டீஸ் பண்ணாங்க, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் மிக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காங்கன்னொன்னே ஜென்ஸை சத்தம் போட்டாங்க, ஏன் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஜென்ஸ் எல்லாரும் அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனால்தான் நான் இந்த கேட்டை திறப்பேன். அதற்கப்புறம் ஜென்ஸ் எல்லாருமே அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு 2:40க்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து அவங்க ஸ்கேனிங் எல்லாம் முடித்த பிறகு தான் ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செய்து ஜென்ஸ் எல்லாரையுமே ஸ்கேனிங் ப்ராசஸ்க்காக அலோவ் பண்ணுவாங்க. ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சு கோவிலுக்குள்ளே போய் வரதராஜ பெருமாள் சன்னதி கிட்ட 2:50க்கெல்லாம் அன்றைய நாள் போய் நின்றுட்டோம். வரதராஜ பெருமாள் சன்னதி என்பது வேண்டி வாக்கிலி தாண்டி, அதாவது வெள்ளி வாசல் தாண்டி உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் வரதராஜ பெருமாள் சன்னதி. அங்கே தான் க்யூவை நிப்பாட்டி வைப்பாங்க. கரெக்டாக 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பித்த உடனே லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. எந்த இடத்துல அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்போம்னா, பெருமாளை பொதுவாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸிட் கேட்டு, அந்த எக்ஸிட் கேட்டினுடைய வாசல்ல இருந்து தான் அங்க பிரதட்சணம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்க்கலாம். அந்த கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அர்ச்சகர்கள் நிற்கிறது நமக்கு தெரியும். அங்கேருந்து நம்ம அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்போம். அங்க பிரதட்சணம் செய்து முடிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்டியலுக்கு ஒரு 3 அடி முன்னாடியே நம்மளை எழுப்பி விட்டுடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் வருது அல்லது தலை சுற்றுதுன்னா நீங்கள் எந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ் கிட்ட சொல்லி என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு வந்துடலாம். கம்ப்ளீட்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு ரவுண்டு தான் செய்ய போகிறோம், அதுவுமே ஒரு முழு பிரதட்சணம் செய்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 75% பிரதட்சணம் தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்காக டிக்கெட் எடுத்து வந்திருக்கனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். எம்டி ஸ்டொமக்கில் போகிறனால பெருசாக நமக்கு வாமிட்டிங்லாம் வராது. பட் அதை மீறி உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருதுன்னா நீங்கள் பாதியில் எந்திரிச்சு சேவாக்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் வெளியே வந்துடலாம். பாதியில் எந்திரிச்சிட்டா பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களையும் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. முடியாது அப்படின்றனால தானே நம்ம எந்திரிச்சு வர்றோம். ஸோ அதனால் தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம்.
லேடிஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்றனால அங்கப்பிரதட்சணம் செய்கிற சில நாட்களில் எல்லாரும் ஒரே ரோலையே நம்மளை தொடர்ந்து பக்கத்தில் ஒட்டி ஒட்டி அங்கப்பிரதட்சணம் செய்வாங்க. சில நாட்களில் லேட் ஆகிடுச்சு அல்லது கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா 2 ரோவாக லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஒரு ரோ மேலே அங்கப்பிரதட்சணம் பண்ண நம்ம காலுக்கு கீழேயே தலை வைத்தபடி இன்னொரு ரோவும் கீழேயும் அங்கப்பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஸோ அது போலையும் சில நாட்களில் இருக்கும். 2 ரோவாகவும் சில நாட்கள் லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்வாங்க. ஒரு ரோலையும் அங்கப்பிரதட்சணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸுக்கு எப்போவுமே சிங்கிள் ரோவில் தான் அங்கப்பிரதட்சணத்திற்கு அலோ பண்ணுவாங்க. லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்து முடிக்க அப்படியே வேண்டி வாக்கிலி விட்டு வெளியே வந்து சின்ன லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி மறுபடியும் கொடிமரம் ஒட்டி இருக்கக்கூடிய க்யூவில் வந்து நின்றுடுவாங்க. லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்து முடித்த உடனே அவங்கள தொடர்ந்து ஜென்ஸ் அங்கப்பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க அங்கப்பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு அந்த லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய க்யூ வழியாக வெளியே வந்து கல்யாணோத்சவ மண்டபம் வாசலில் அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அங்கப்பிரதட்சணம் எவ்வளோ நேரம் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. நம்முடைய ஸ்பீடை பொறுத்து 10 to 15 minutes பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் நாங்கள் அங்கப்பிரதட்சணத்திற்காக போயிருந்தப்போ லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்து முடிக்கக்கூடிய சமயத்திலே சுப்ரபாதம் மேக்ஸிமம் பாடி முடிச்சுட்டாங்க. லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வர்றதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஜென்ஸ் கொஞ்சம் பேர் அங்கப்பிரதட்சணம் பண்ணும்போதே சுப்ரபாதம் பாடி முடிச்சுட்டாங்க. ஸோ நாம் அங்கப்பிரதட்சணம் செய்யும்போது உள்ள சுப்ரபாதம் பாடுவாங்க. சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் உள்ளே இருப்பாங்க. பங்காரு வாக்கிலினுடைய டோர்ஸ் க்ளோஸ் செய்து இருக்கும். அந்த அதிகாலை வேளையில் சுப்ரபாதம் கேட்டுகிட்டே எப்போவுமே அங்கப்பிரதட்சணம் செய்வது என்பது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இதுவரை செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் நிச்சயமாக முடியும். சுப்ரபாதம் பாடி முடித்து சுப்ரபாத தரிசனத்திற்காக செலக்டானவங்க உள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெருமாளை குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் அங்கப்பிரதட்சண லேடிஸை ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே அலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மீன் டைம் நிற்கக்கூடிய க்யூவில் நிற்கக்கூடிய சமயத்தில் ஒரு 3:45 3:50 போல் பெருமாளுக்கு அன்றைய நாள் சாற்ற வேண்டிய பெரிய பெரிய மாலைகள், மாலைகள்னு சொல்லுவாங்க. அது பெரிய கூடையில் வச்சு கோவில் அர்ச்சகர்கள், ஏகாங்கிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய தலையில் சுமந்து மேல வாத்தியங்களோட கோவிலுக்கு உள்ளேருந்து வந்து கொடிமரம் சுற்றிட்டு மறுபடியும் பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போய் பெருமாளினுடைய சன்னதியில் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது முடிந்த பிறகு இம்மீடியட்டாக அங்கப்பிரதட்சணம் செய்து முடித்து க்யூவில் நிற்கக்கூடிய லேடிஸை ஃபஸ்ட்டு தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. அங்கப்பிரதட்சண டிக்கெட்டில் போகக்கூடியவங்க பெருமாளினுடைய தரிசனமானது ஜென்ரலாக 300 ரூபாய் தரிசனம், எஸ்எஸ்டி தரிசனம், சர்வ தரிசனம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் எங்கே நாம் யூஸ்வலாக துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தரிசனம் பண்ணுவோமோ அந்த இடத்தில் நின்று தான் அங்கப்பிரதட்சண டிவோட்டிஸும் தரிசனம் செய்ய முடியும். மற்றபடியும் பெருமாளை பக்கத்தில் போயெல்லாம் தரிசனம் செய்ய முடியாது. இந்த முறை அந்த கூடையில் இருக்கக்கூடிய தோமாலைகளோடு சேர்த்து தோமாலைக்கு மேலே சின்னதாக ஒரு தாமரை மாலையும் இருந்துச்சு. தோல் மாலைகள் உள்ளே போன பிறகு லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் லேடிஸை ஃபஸ்ட்டு தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. அவங்கள தொடர்ந்து அங்கப்பிரதட்சணம் செய்த ஜென்ஸு க்யூவில் தரிசனத்திற்காக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கப்பிரதட்சண ஜென்ஸ் எல்லாருமே தரிசனத்திற்காக க்யூவில் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே அவங்கள ஒட்டி சர்வ தரிசன டிவோட்டிஸும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இந்த முறை நேரம் ஆகிட்டனாலேயோ என்னவோ அங்கப்பிரதட்சண லேடிஸ் க்யூவில் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே சர்வ தரிசன டிவோட்டிஸ் க்யூ ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. சர்வ தரிசனம் டிவோட்டிஸ் வர்றதை பார்த்துட்டு அங்கப்பிரதட்சண ஜென்ஸும் க்யூவில் ஜாயின் பண்ண ஒரே தான் தள்ளுமுள்ளு ஆகிடுச்சு. வேண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலுக்குள்ளே ஒரே தள்ளுமுள்ளாகத்தான் இருந்துச்சு. தோமாலா சேவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு திரை போட்டு சில பூஜைகள் செய்வாங்க. திரை போட்டிருக்கக்கூடிய சமயத்தில் யாருமே தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வேண்டி வாக்கிலிக்கும் பங்காரு வாக்கிலிக்கும் நடுவில் திரை போட்டு இருந்த சமயத்தில் ஒரே தான் தள்ளுமுள்ளு மட்டும்தான் இருந்துச்சு. திரை விளக்குன பிறகு கொஞ்சம் க்யூ மூவ் ஆக ஆரம்பித்த பிறகு தான் இந்த கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால கருட பகவானுக்கு அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போகிறப்போ தோமாலா சேவாவின் தொடக்கமாக பெருமாளினுடைய பாதத்திற்கு பக்கத்தில் பெருமாளை போன்றே இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அபிஷேகத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. தோமாலா அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் எந்த ஒரு மலர் மாலையும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ராடாக தங்கத்தில் அப்படியே மின்னிக்கிட்டு இருந்தார். ஸோ தரிசனம் முடிச்சுட்டு உண்டியல் காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு
வெளியே வந்த பிறகு நம்ம லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் காமிச்சோம்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. இந்த லட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நாம் நம்முடைய மொபைல் அண்ட் லக்கேஜை போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் அங்கப்பிரதட்சண தரிசனத்தில் பொதுவாக நடக்கும். இந்த அங்கப்பிரதட்சணம் தரிசனம் முடிந்த பிறகு ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எங்களுக்கு இம்மீடியட்டாக எஸ்எஸ்டி தரிசனம் இருந்தனால எஸ்எஸ்டி தரிசனத்திற்காக உள்ளே வர்றப்போ நான் பார்த்த அந்த தாமரை மாலை கருட பகவானுக்கு சாத்தியிருந்தாங்க. ஸோ எஸ்எஸ்டி தரிசனத்திற்கு போகிறப்போ பெருமாளுக்கு பெரிய தோமாலைகள் எல்லாம் சாற்றி பெருமாளை மலர் மாலை தரிசனத்திலையும் அன்றைய நாள் பார்த்துட்டோம். அங்கப்பிரதட்சணம் பற்றி ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோ மூலமாக நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதற்கு மேற்பட்டு உங்களுக்கு அங்கப்பிரதட்சணம் பற்றி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.